Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டா தூக்கி போடுற இந்த Harpic bottle யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த Harpic வந்து தீந்ததுக்கு அப்புறம் அதோட எம்டி பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம். சோ அதுல வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து ஸ்கேல் வச்சிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லெவல் வந்து கரெக்ட்டா வரும். கட் பண்ணியாச்சு. இந்த மேல் பகுதியை வந்து தூக்கி போடாதீங்க. முன்னாடியே நம்ம ஒரு வீடியோல இந்த மேல் போர்ஷனை வந்து என்ன பண்றது அப்படிங்கறத காமிச்சிருப்பேன். சோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த பாட்டம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான ஜிப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஜிப் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிபாண்ட் வந்து நல்லா ஒட்டும். முதல்ல ரெண்டு சைடுமே இந்த ஜிப்பை வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல ரெண்டு சைடுமே நம்ம வந்து இந்த ஜிப்பை வந்து கரெக்டா இப்படி வளைச்சு வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து எப்படி நம்ம ஒட்டி இருக்குமோ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த சைடுமே ஒட்டிக்கணும். க்ளூ வந்து கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணி ஒட்டி விடுங்க. இப்போ ரெண்டு சைடுமே ஒட்டி ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் நம்ம வந்து ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளாத்தை வந்து நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் நல்ல பக்கம் அந்த க்ளூவில் ஒட்டுற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம அதை அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து கிளாத் வச்சுட்டு கவர் பண்ண போகிறோம். கிளாத் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் நல்லா அட்ராக்டிங்கான ஒரு லுக்கில் இருக்கா மாதிரி உள்ள கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. சரி பாருங்க, அழகாக ஃபினிஷிங்காக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்க கிளாத் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லெவலுக்கு நமக்கு ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஓரத்தை வந்து அப்படியே மடித்து விட்டு நம்ம வந்து இந்த ஓரத்தை அப்படியே ஃபினிஷிங்காக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். முதல்ல உள்ளுக்குள்ளே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை ஒட்டி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வரக்கூடிய அந்த கிளாத்தை நம்ம அழகாக இந்த மாதிரி ஓரங்களை மடித்து இது போல் ஒட்டிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. நல்லா வந்து ஓரங்களை அப்படியே நல்லா நீவி விட்டு அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து ஒட்டினது வந்து ரொம்ப வந்து அசிங்கமாக நமக்கு தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டமில் இருக்க எக்ஸஸான இந்த கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதை நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம கிஃப்ட் பேக்ஸை வந்து ரேப் பண்ணும்போது எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி ஒட்டுவோமோ சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை ஒட்ட போகிறோம்.
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமாக நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிட்டாலும் ஓகே. இன்றைக்கி நம்ம மிஷின் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால க்ளூ வச்சே ஒட்டிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த திங்ஸை வந்து நம்ம ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட்பேக்காக மாற்ற போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டான ஒரு திங்ஸில் செஞ்சது அப்படிங்கிறத யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேர்ள் பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான குட்டி குட்டி ஹேண்ட்பேக் அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பார்பி கலெக்ஷன் அதெல்லாம் வச்சுட்டு அவங்க விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இதை வந்து ரொம்ப அழகாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து மடித்து அயன் பண்ணிக்கிட்டாச்சு இல்லையா. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். சேம் நம்ம ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியே ஒட்டிக்கலாம். ஹார்ட் க்ளூ இல்லைன்னா சொன்ன மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்க வேண்டியதான். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். 2 வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹேண்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓரத்தில் இருந்து அந்த பிசுரை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஹார்ட் க்ளூ தான் வச்சு ஒட்டுறேன். நீங்கள் வேணுண்டா ஊசி நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம். இந்த கிளாத்தோட இந்த கிளாத்தை சேர்த்து இதே மாதிரியே அந்த சைடுமே வந்து நம்ம ஹேண்டில் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடுமே ஹேண்டில் வந்து அந்த சைடு எந்த இடத்துல கரெக்டாக ஒட்டணுமோ அதே மாதிரி ஒட்டியாச்சு. இப்போது இந்த ஹேண்டிலோட இந்த ரா எட்ஜஸை வந்து மறைக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம ஒரு லேஸ் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நான் சேம் கலர் லேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து அதாவது கேர்ள் பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே இந்த பேக்கை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பாட்டம் சைடில் ஒரு லேஸ் ஒட்டிக்கலாம். மிடில் ஒரு ரோஸ் ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த ஹார்பிக் பாட்டில் இதில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேடுற மாதிரி நம்மளோட ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவங்க வந்து காயின்ஸ் போட்டு வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் போட்டு வைக்கிறது, நம்ம கையில் எடுத்துகிட்டு போனால் கூட இது வந்து ஹார்பிக் பாட்டில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளே சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் லுக்காக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் தினமும் காலையில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நாளை உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.